எப்படி நம்ம மேல யாரு உண்மையிலேயே சந்தோஷப்படுறாங்க, யாரு உள்ளுக்குள்ளேயே எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது. சில சமயம் வாழ்க்கையில நம்மள சந்திக்கிற சில பேர் மேலோட்டமா சிரிப்பாங்க. நம்ம ஒவ்வொரு வெற்றிக்கும் கை தட்டுவாங்க. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால ஏதோ ஒரு குத்து மறைஞ்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்களும் இத உணர்ந்திருப்பீங்க. யாராவது உங்கள பாராட்டுவாங்க. ஆனா அவங்க கண்கள்ல உண்மையான உற்சாகம் தெரியாது. ரொம்ப நல்லா பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சொல்லும் பேசுற விதமே நீங்க இவ்வளவு முன்னே போகாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட உணர்வுகளை வார்த்தைகள்ல பிடிக்க ரொம்ப கஷ்டம். ஆனா மனசு எப்பவும் பொய் சொல்லாது. எங்கேயோ ஒரு மூலையில நமக்கு சிக்னல் கொடுத்தே இருக்கும். முன்னால இருக்கிற ஆளு வெளியில காட்டுற அளவுக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கானா இல்லையான்னு. ஒரு தத்துவ ஞானி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நாம மற்றவர்களோட எண்ணங்களை மாற்ற முடியாது, ஆனா அவங்க எண்ணங்களை அடையாளம் கண்டுபிடிக்க நிச்சயமா முடியும். இன்னைக்கு நான் உங்களோட ரொம்ப அழகான 8 சிக்னல்களை ஷேர் பண்ண போறேன். அது உங்களுக்கு யார் உங்க வெற்றியால சந்தோஷப்படுறாங்க, யார் உங்க தீயால எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெளிவா புரிய வைக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இது சும்மா ஒரு தகவல் மட்டும் இல்ல, உங்க உள்ளத்தை தொடும் ஒரு உணர்வு. உங்களுக்கு முன்னால சிரிச்சுக்கிட்டே இருக்கிற போலி முகங்களுக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற உண்மையான எண்ணங்களை இது வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் விலகணும்னு நினைச்சா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் வளர்த்துங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோவோட முதல் பார்வை உங்களுக்கு முதல்ல கிடைக்கும். மேலும் கமெண்ட் பாக்ஸ்ல முழு நம்பிக்கையோட ஜெய் லக்ஷ்மின்னு எழுதுங்க. ஏன்னா உண்மையான பக்தி இருக்கிற இடத்துல பொறாமை இல்லை, ஆசீர்வாதம் மட்டுமே இருக்கும். சிக்னல் 1. உங்க வெற்றிய சிறுசா காட்டுறவங்க நீங்க எப்போதாவது யாராவது இப்படி சொல்ல கேட்டிருக்கீங்களா? இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? நீங்க ராத்திரி முழுக்க உழைச்சு ஒரு இடத்த அடைஞ்சிருந்தாலும் அது அதிர்ஷ்டத்தோட விளையாட்டு மாதிரின்னு மாற்றி சொல்லிடுவாங்க. வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் மேல போனாலே அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை இப்பதான் டைம் நல்லா போகுது இப்படி சொல்றவங்க உங்க முன்னேற்றத்துக்கும் சிரிச்சாலும் அந்த சிரிப்புக்குள்ள ஒரு பொறாம மறைஞ்சிருக்கும். அதனால கவனமா இருங்க. இப்படிப்பட்டவங்க உங்க உழைப்பா சிறுசா காட்டி உங்க தைரியத்தையும் மெதுவா உடைக்க முயற்சி பண்ணுவாங்க. சிக்னல் 2. நீங்க இல்லாதப்போ வேற மாதிரி மாறிடுவாங்க. முன்னால இனிமை, பின்னால விஷம். இவங்க தான் உங்க முன்னால உங்களை பாராட்டுவாங்க. ஆனா நீங்க அந்த இடத்தை விட்டு போன உடனே அவங்க பேச்சு மாறிடும். தத்துவ ஞானிகள் சொல்றது போல யார் பின்னால பேசுறாங்கோ அவங்க தங்களோட பலவீனத்தை மறைக்கிறதுக்கான தோல்வியான முயற்சி தான் அது. உண்மையான மனிதர்கள் அப்படி இல்லை. நீங்க இல்லாத நேரத்துல கூட உங்க பெயரை அதே மாதிரியோட தான் பேசுவாங்க. சிக்னல் 3. உங்க சந்தோஷத்துல சந்தோஷப்படாதவங்க. நீங்க எப்போதாவது உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய நல்ல விஷயத்த யாருக்காவது சொல்லியிருக்கீங்களா? அவங்க பதிலா ஓ நல்லதுதான் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கண்கள்ல எந்த ஒளியும் இல்லாம முகத்துல எந்த உற்சாகமும் இல்லாம உடனே பேச்ச மாத்திட்டா அவங்க தான் இந்த வகை. உங்க முன்னால சிரிக்க அவங்களுக்கு தெரியும், ஆனா உங்க பறக்கிற சிறகுகள் அவங்களுக்கு குத்தும். இதையெல்லாம் லேசா எடுத்துக்காதீங்க. இவங்க மெதுவா செயல்படுற விஷயம் மாதிரி. தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க தன்னம்பிக்கைய குறைச்சிக்கிட்டே போவாங்க. நீங்களும் எப்போதாவது இப்படி உணர்ந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்க அனுபவத்தை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சிக்னல் 4. உங்க தவறுகளுக்கு சிரிச்சு ஆனா உங்க சாதனைகளுக்கு அமைதியா இருக்கிறவங்க. நீங்க பண்ண ஒரு சின்ன தவறு நடந்தாலே இவங்க உடனே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா நீங்க ஒரு பெரிய இலக்கு அடைஞ்சிட்டா அப்படியே முழு அமைதி. பாராட்டும் இல்ல, வாழ்த்தும் இல்ல. ஏன்னா நீங்க கீழே இருந்தா இவங்களுக்கு சந்தோஷம், ஆனா நீங்க மேல பறக்கிறத பார்த்தா இவங்களுக்கு பயம். ஒரு தத்துவ ஞானி சொல்லியிருக்காரு, மற்றவர்களோட தோல்வியில சந்தோஷப்படுறவன் அவன் வாழ்க்கையில ஒரு நாளும் உண்மையில வெற்றி அடைய முடியாது. சிக்னல் 5. உங்களை நகல் எடுப்பாங்க, ஆனா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. முதல்ல அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்பாங்க. அப்புறம் மெதுவா மெதுவா அதே வார்த்தைகள், அதே பழக்கங்கள், உங்க ஸ்டைல், உங்க ஐடியாஸ் எல்லாத்தையும் தங்களோட மாதிரி எடுத்துக்குவாங்க. ஆனா அதை ஒத்துக்க மாட்டாங்க. இதுதான் பொறாமையோட நிழல்.
இப்போ அது உங்க ஒளி பக்கம் நகர்ந்து வருது. தத்துவ ஞானிகள் சொல்றது என்னன்னா, யார் உங்களை விமர்சிக்கிறாங்களோ அவன் தான் மெதுவா மெதுவா உங்களை நகல் எடுக்க ஆரம்பிப்பான். இது வரைக்குமே இந்த வீடியோவை பார்த்திருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க ஸ்பெஷல் தான். அதனாலதான் அந்த விஷயத்த சில பேருக்கு பொறுத்துக்க முடியல. சிக்னல் 6. உங்க சின்ன தவறுகளை பெருசா காட்டுறவங்க. நீங்க எடுத்த ஒரு சின்ன முடிவு கூட தவறா போச்சுன்னா அதை இவங்க பெருசா பேசுவாங்க. எல்லார்கிட்டையும் போய் இதையும் பாருங்க, இதுல கூட தவறு நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு பெரிய இடத்த தொட்டா அவங்க ரியாக்ஷன் வெறும் குளிர்ச்சியா சரிதான் நடக்குது. இவங்க தான் உங்க நல்லுக்குள்ள இருந்துகிட்டே உங்க ஒளிய கண்டு பயப்படுறவங்க. சிக்னல் 7. உங்க தன்னம்பிக்கைய உடைக்க முயற்சி பண்றவங்க. நீங்க ஏதாவது புதுசா ஆரம்பிக்க போறேன்னு சொன்னா உடனே இவங்க சொல்லுவாங்க, இது உங்க வேலை இல்ல, நீ என்ன பெரிய விஷயம் பண்ண போற. உண்மையிலேயே பார்த்தா நீங்க பறக்க ஆரம்பிச்சிட்டா அவங்களே எப்பவும் பின்னாலதான் போயிடுவோன்னு பயம்தான் காரணம். ஒரு தத்துவ விஞ்ஞானி சொல்லியிருக்காரு, யாராவது உங்களை தடுக்க முயற்சி பண்றாங்கன்னா நீங்க சரியான பாதையில தான் நடக்கிறீங்கன்னு அர்த்தம். கெட்ட மனசுள்ளவங்களை எப்படி அடையாளம் காண்றது? ஏன்னா நீங்க சரியான நேரத்துல புரிஞ்சுக்கலன்னா இப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கைய உள்ளுக்குள்ளேயே காலியாக்கி விடுவாங்க. இந்த உலகத்துல எல்லா மாதிரி மனிதர்களும் இருக்காங்க. சில பேர் மனசு சுத்தமா, வார்த்தைகள்ல உண்மையா உங்க கூட நின்று உதவி பண்றவங்க. ஆனா இன்னும் சில பேர் மேலோட்டமா சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள உங்களை உடைக்கிற சதியில ஈடுபடுறவங்க. இவங்க தான் மெதுவா மெதுவா உங்க வாழ்க்கையில விஷம் கலக்கிறவங்க. உங்க நம்பிக்கைய ஆயுதமா மாற்றி அதையே வைத்து உங்களை காயப்படுத்துவாங்க. ஆனா இவங்களோட அடையாளத்தை சரியான நேரத்துல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க சக்தியையும் காப்பாத்திக்கலாம். மனசு நிம்மதியா ஒரு வாழ்க்கையையும் வாழலாம். அதனால இப்போ தெரிஞ்சுக்கலாம், முன்னால் இருக்கிற ஆளு உண்மையிலேயே கெட்டவனா இல்லையான்னு சொல்லும் அந்த 5 சிக்னல்கள். சிக்னல் 1. முன்னால ஒரு மாதிரி, பின்னால வேற மாதிரி. நீங்க முன்னால இருந்தா உங்களை பாராட்டி புகழ் மலை பொழிவாங்க. ஆனா நீங்க அங்க இருந்து நகர்ந்ததும் அவங்க நாக்கு விஷம் துப்ப ஆரம்பிக்கும். இவங்க 2 முகம் போட்ட மனிதர்கள். இவங்க மேல நம்பிக்கை வைக்கிறது நாமே நம்ம காலில் கோடாரி வெட்டிக்கிற மாதிரி. அதனால கவனமா இருக்கணும். ஏன்னா இவங்க தான் சிரிச்சுக்கிட்டே உங்க கல்லறைய தோண்டும் மனிதர்கள். சிக்னல் 2. மற்றவர்களோட சந்தோஷத்தை பொறுக்க முடியாம இருப்பது. மற்றவர்கள் முன்னேறத பார்த்தா இவங்களுக்கு அது கண்ணுக்கு எரிச்சலா இருக்கும். நீங்க வாழ்க்கையில மேல போனா வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, பதிலா குத்து வார்த்தைகள் பேசுவாங்க. மெதுவா மெதுவா அவங்க சொல்ற வார்த்தைகளே தங்களோட பொறாமையை கலக்குவாங்க. இவங்க மனசு அவ்வளவு சின்னது, அதுல வேற யாரோட சந்தோஷத்துக்கும் இடமே இருக்காது. சிக்னல் 3. தேவைப்பட்டா மட்டும் நட்பு காட்டுறவங்க. இவங்க தேவைப்பட்டா மட்டும் வேலை செய்யற ஒரு பட்டன் மாதிரி. உங்களுக்கு இவங்க தேவைப்பட்டா காணாம போயிடுவாங்க. ஆனா இவங்களுக்கு உங்க தேவை வந்தா உடனே பெரிய நெருக்கம் காட்டுவாங்க. இவங்களோட நட்பு முழுக்க முழுக்க சுயநலத்தோடது. அவங்க தேவையை பூர்த்தி பண்ணிடுதும் நீங்க அவங்களுக்கு ஒரு சுமையா மாறிடுவீங்க. சிக்னல் 4. பொய் பேசுறதும் காரணம் சொல்றதும் பழக்கமா இருக்கிறவங்க. இவங்களோட உண்மை எப்பவும் வெளியில வராது. ஏன்னா ஒவ்வொரு பொய்க்கும் இன்னொரு காரணம் தயாரா இருக்கும். ஒருத்தர் தொடர்ந்து உங்க உணர்வுகளோட விளையாடுறாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா நீங்க ஒரு பொய் மனிதனோட வலையில சிக்கிக்கிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதுல எவ்வளவு நேரம் சிக்கி இருப்பீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க உள்ளுக்குள்ள உடஞ்சுக்கிட்டே போவீங்க. சிக்னல் 5. சிக்னல் 5. மற்றவர்களை கீழே இழுக்க முயற்சி பண்றவங்க. இவங்க தங்களால மேல வர முடியாது, அதனாலதான் எப்படியாவது உங்களை கீழே தள்ளணும்னு நினைப்பாங்க. நேரடியா உங்க முதுகுல குத்த மாட்டாங்க, ஆனா உங்க தன்னம்பிக்கைய தாக்குவாங்க. உங்க வெற்றியில சந்தோஷம் காண மாட்டாங்க, அதை அழிக்கிறதுக்கான வழிகளை யோசிப்பாங்க. அதனால உங்க சுற்றுப்புறத்துல கூட இப்படிப்பட்டவங்க யாராவது இருந்தா இந்த சிக்னல்கள்ல எங்கேயாவது பொருந்துறாங்கன்னா நம்புங்க, அவங்க உங்க வாழ்க்கைக்கு நெகட்டிவிட்டி, சோர்வு, துக்கம் மட்டுமே தருவாங்க. இப்படிப்பட்டவர்களிடமிருந்து சீக்கிரமா தூரம் வச்சுக்கோங்க. ஏன்னா சில சமயம்
ஒருத்தரை விட்டு விலகிறது தான் நம்ம மேல நாமே அன்பு காற்ற முதல் படி. நண்பர்களே, நினைவுல வச்சுக்கோங்க, ஒவ்வொரு சிரிச்ச முகமும் உண்மையானது கிடையாது. இனிமையா பேசுற ஒவ்வொருத்தரும் நண்பன் கிடையாது. உங்க கூட நடந்து வர்ற எல்லாரும் உங்க வாழ்க்கையோட இலக்கு வரைக்கும் வந்துருவாங்கன்னு இல்ல. கெட்ட மனசுள்ளவங்களையும் அடையாளம் காண்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவங்களோட நெகட்டிவிட்டியில இருந்து நம்மையே காப்பாத்திக்கிறதும் முக்கியம். உங்க வாழ்க்கையோட பெரிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. அதனால உங்க சுற்றுப்புறத்துல இருக்கவங்கள கவனமா புரிஞ்சுக்கோங்க. உங்க மனசுக்கு நிம்மதி தரவங்களையே பக்கத்துல வச்சுக்கோங்க, சந்தேகம் தரவங்கள இல்ல. இந்த வீடியோ உங்களை கொஞ்சமாவது யோசிக்க வச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க அனுபவங்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா இங்க நாங்க சும்மா வீடியோ மட்டும் பண்ணல, உங்களோட சேர்ந்த ஒரு உண்மையான பயணத்தை தான் ஆரம்பிக்கிறோம். அடுத்த வீடியோல ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய உண்மையோடு சந்திப்போம். அது வரைக்கும் உங்க மேல நம்பிக்கை வச்சுக்கோங்க. நெகட்டிவ் மனிதர்களிடமிருந்து தூரமா இருங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.